இப்போ நீங்கள் தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. சிலர் சபைகளிலே ஆராதனை எவ்வளோ நேரம் வச்சுருக்காங்க? 1 மணி நேரம், 1.25 மணி நேரம். சமீபத்தில் ஒரு சபைக்கு போகிறேன், 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஆக அப்போ நான் கேட்குறேன், தப்பா சரின்னா தப்புன்னா மன்னிச்சிருங்க. முதல் ஜபம் 5 நிமிஷம் பெய்யுறது, கடைசி ஜபம் 5 நிமிஷம் பெய்யுறது, அப்புறம் அறிவிப்பு ஒரு 10 நிமிஷம் போயிருது. அப்போ இதுக்கு மேலே எவ்வளவு இருக்கும்? தும்முறதுக்கும் இருமுறதுக்குமே ஒரு 2 நிமிஷம் போயிடும், தண்ணி குடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் போயிடும். அப்போது ஆராதனை எவ்வளவு நேரம், பிரசங்கம் எவ்வளவு நேரம்? வேத வசனங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடையாது, கிடைக்கும். 20 நிமிஷம் தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற நேரம் எது? அப்போ இயேசுவுக்கு இருந்ததை விட அறிவு நம்ம ஆளுகளுக்கு இருக்கு. ஏன்னா இயேசு எத்தனை நாட்கள் போதித்தார்? 3 நாட்களாக. 3 நாட்கள் இவர்கள் நம்மோடு கூட. காலையில் சாப்பிட்றதுக்கு விட்டாரா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு விட்டாரா? சாயந்தரம் பப்ஸு கொடுத்தாங்க? இல்லை. சாம்பார் கொடுத்தாங்களா? இல்லை. ஆமாம். ராத்திரி சாப்பாடு கொடுத்தாங்களா? இல்லை. எப்போ பாருங்க, 3 நாளா அவர் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார். தெரியாம தான் கேட்குறேன், அவரை விடமா புத்திசாலி இந்த 20 நிமிஷம் பிரசங்கம் பண்றவன்? சரியா தப்பா? நீங்க சொல்ல மாட்டிய. ஏன்னா தோத்தர் 8 மணிக்கு உள்ள வந்துட்டு 10:15 பஸ்ஸுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவல்ல. சில ஆட்கள் உள்ள வரும்பொழுது 8 to 10 ஆராதனைன்னு வைங்க, வரும்பொழுது 8:45 உள்ள வருவான். வரும்பொழுது ஆண்டவரே 10:15 பஸ் முடிச்சிருவாங்க, 10:30 பஸ்ஸை பிடிச்சிடணும், பிடிக்க முடியலன்னா ஆட்டோலையாவது போயிடணும், எப்படி அது இன்னைக்கு சிக்கனை சாப்பிடாம விடக்கூடாது. இப்படித்தானே யோசிக்கிறான். என்னோடு பேசும் ஆண்டவரே, ஒரு 10 நிமிஷம் கூட கச்சரோடு, ஒரு 10 நிமிஷம் கூட கிருபையில் இருக்க நிறைய பேருக்கு முடியலையே. 6 நாட்கள் உலகத்தோடும் உலகத்தின் காரியங்களோடும் போராடி கொண்டிருக்கிற நமக்கு 10 நிமிஷம் கூட தேவ சமூகத்தில் இருந்து ஆராதிக்க நிறைய பேருக்கு முடியல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் நடுராத்திரி வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? பவுலுக்கு தெரியும், இந்த பிள்ளைகள் எவ்வளவு போதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு சமாதானம் பெரிதாக இருக்கும். சபை வேத வசனங்கள், சபையிலே வேத வசனங்கள், சபையிலே தேவனுடைய வார்த்தை எந்த அளவிற்கு போதிக்கப்படுகிறதோ, என் பிள்ளையை எந்த அளவிற்கு வேத வசனத்திலே நான் வளர்க்கிறேனோ. ஆமென். பலருக்கும் பிள்ளை டாக்டர் ஆகணும், இருக்கட்டும். பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், இருக்கட்டும். முதல்ல உன் பிள்ளை மனுஷனாகட்டும். டாக்டர் இன்ஜினியர் ஆக்கின பலரும் முதியோர் இல்லத்திலே ஆக்கும் தங்கி இருக்குது. அதனால முதல்ல உன் பிள்ளைய மனுஷனாக்குவோம். அதனால வசனம் படிக்கட்டும். உன் பிள்ளைக்கு வசனம் வேணும், உன் பிள்ளைக்கு தெய்வ கிருபை வேணும். அதனால தான் தேவ மனிதனாகிய மோசேயை கொண்டு கத்த சொன்னார், நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? வேத வசனத்தை கருத்தா போதிக்கணும்.